தந்திட்டியினர்களுக்கு வணக்கம். நடிகை சமந்தா நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். தமிழ், தெலுங்கு முன்னணி மொழிகள்ல முன்னணி நடிகையா இருக்கக்கூடிய சமந்தா அவங்களுடைய வாழ்க்கையில தற்போது ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சமந்தா பாத்தீங்கன்னா மயோசைட்டிஸ் என்ற ஒரு நோயால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமந்தா சமீப காலமா ஒரு சீரியஸ் மூலியமா அவங்க என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மருத்துவத்தை பற்றியும் அவங்க எடுத்துட்டு ஒரு சிகிச்சையை குறித்தும் சமந்தா அந்த சீரியஸ் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட பாத்தீங்கன்னா சமீபமா ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இன்ஸ்டால. அதை பார்த்த ஒரு மருத்துவர் சமந்தா சிகிச்சைகள் தவறானவை என்றும் அதற்கான அவர் சிறையில அவரை அடைக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவர் ரொம்ப பொங்கியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை பார்த்து கடுப்பான நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீண்ட நெடிய விளக்கத்தை சுமார் 3 பக்கங்களுக்கு அவர் கொடுத்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அந்த விளக்கங்கள் சமந்தா கொடுத்திருக்காங்கன்றதை பொறுத்து பாருங்க. கடந்த சில ஆண்டுகளாக நான் மருத்துவங்களை உட்கொண்டு வருகிறேன். எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட அனைத்தையும் நான் முயற்சித்தேன். இந்த பரிந்துரைகள் மிகவும் தகுதி வாய்ந்த நிபுணர்களிடமிருந்து வந்தவை மற்றும் என்னை போன்ற ஒருவருக்கு முடிந்தவரை தனிப்பட்ட ஆராய்ச்சி செய்த பிறகே இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. இது மிகவும் விலை உயர்ந்தவை. நான் அவற்றை வாங்குவதற்கு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கும் வேளையில் முடியாதவர்கள் பற்றியும் நான் அடிக்கடி நினைத்து பார்த்திருக்கிறேன். நீண்ட காலமாக வழக்கமான சிகிச்சைகள் என்னை குணப்படுத்தவில்லை. அந்த நிலையில் எனக்காக கூட இருக்கலாம், மற்றவர்களுக்கும் அந்த சிகிச்சை பயனளித்திருக்கலாம் என்று அவர் பதிவிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில சமந்தா தொடர்ந்து அவங்கள பற்றி கூறும்போது அவங்க எடுத்துக்கொண்ட மருத்துவத்தை அவங்க தவறாக பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனாலதான் அந்த மருத்துவர் அவர் மேல கோவப்பட்டிருக்காங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக சிகிச்சைகள் ஆராய ஆரம்பித்திருக்காங்க. பல சோதனைகளுக்கு பிறகு அவங்களுக்கு பிரமாதமான வேலை செய்யும் சிகிச்சைகளும் கண்டறிந்தப்பட்டதாக அவங்களே கூறியிருக்காங்க. அதை தான் மற்றவர்களுக்கும் பயனளிக்க முடிந்தால் பயணிக்கட்டுமே என்று கூறினேன் என்று கூறியிருக்காங்க. DRTOவில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய உயர் தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் இந்த சிகிச்சையை பரிந்துரைக்கப்பட்டது. பாரம்பரிய மருத்துவத்தில் கல்வி பயின்ற போதிலும் அவர் மாற்று சிகிச்சையை பரிந்துரைத்தார் என்று ஒரு மருத்துவரையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. சமந்தாவை கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை அவங்க எப்படி ஜென்டலா எடுத்திருக்காங்கன்னா, ஆனா ஒரு ஜென்டில்மேன் அவரும் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், எனது பதிவையும் பாத்தீங்கன்னா அவங்க கடுமையாக வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். அவர் என்னை விட அதிகமாக அறிந்தவர் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய நோக்கங்கள் உன்னதமானவை என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். இருப்பினும் அவர் தனது வார்த்தைகளால் மிகவும் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார். குறிப்பாக என்னை சிறையில் தள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார் என்று கூறியிருக்காங்க. நான் ஒரு பிரபல நடிகையாக இருப்பதால் என் மீது அவருக்கு என்ன வன்மமோ தெரியவில்லை, இப்படியெல்லாம் கமெண்ட் போட்டுள்ளார். ஆனால் இந்த விஷயத்தை நான் நேரடியாக டீல் செய்யாமல் அந்த மருத்துவரையும் எனக்கு மருந்துகளை பரிந்துரைத்த மருத்துவரையும் விட்டு விவாதிக்க வைத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நினைக்கிறேன் என நடிகை சமந்தா பதிவிட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் மனிதாபிமானமே இல்லாமல் போய்விட்டதே என நடிகை சமந்தாவோட பதிவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில இன்னொரு நடிகை ஹிமா பிந்து அவங்க பாத்தீங்கன்னா சமந்தாவோட போஸ்டுக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் பிரபலங்களும் சமந்தாவுக்கு ஆதரவாக போஸ்டுகளும் போட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா சமந்தா பண்ண தப்பு என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட மருத்துவம் அவங்களுக்கு வேலை செய்யல. அதனால மாற்று மருத்துவத்தை அவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதனால மருத்துவர்கள் தற்போது கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்றதே இந்த பதிவோட நோக்கமா இருக்கு. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில தான் பட்ட அனுபவத்தை சமந்தா பதிவிட்டிருக்காங்க. அதனால எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களும் பிரபலங்களும் சமந்தாவுக்கு ஆதரவாக தற்போது இணையதளத்துல சமந்தாவுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.